போன வாரமே இந்த குட்டி பையனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக போயிடுச்சுங்க. வீட்டில எல்லாம் டம்ளர்லேயே கொடுத்து பழக்கியிருக்காங்களா, அதனால் வெளியில் போய் கொடுக்க முடியும். எல்லாம் ட்ரெஸ்ல எல்லாம் தண்ணி சிந்துச்சுன்னா, வீட்டில் சிந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, வெளியில் போய் சிந்த முடியும். அவருக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுங்க. இந்த வேலையே ஆகாது, ஒரு சிப்பர் பாட்டிலே ஆர்டர் போட்டலான்னு சொல்லிட்டு லிட்டில் பேபி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேஜில் ஒன்று ஆர்டர் போட்டாச்சுங்க. 2 நாளில் நமக்கு கை கிடச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் தாங்க ஆகுது, அவரே கையில் 2 கையிலையும் பிடிச்சி குடிச்சிக்கிறாருங்க. குடிக்கிறதுக்குமே அவருக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. எவ்வளோ குடிக்கிறாருன்னு மெஷர்மெண்ட்டோட நாமளும் பார்த்துக்கலாமுங்க. அதனால சாஃப்டான சிலிக்கானில் தாங்க இருக்குது அவர் உறிஞ்சி குடிக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா. அதனால் அவருக்கும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. சீல் பண்ணி கேப் மாதிரி இருக்கிறனால நம்ம ஹேண்ட்பேக்லலாம் வச்சுக்கிட்டு போனாலும் தண்ணி எதுவுமே சிந்தாதுங்க. உங்களுக்கு இதே பாட்டில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வெளியில் போனால் சாப்பாடு ஊட்டுறதுக்காக இந்த சிலிக்கான் ஃபீடிங் பாட்டிலுமே வந்து வாங்கியாச்சுங்க. வெளியில் கடையில் கிடைக்கிறதுலாம் இந்த கேப்பெல்லாம் இல்லைங்க. நானும் கடையில் பார்த்தீங்க இந்த கேப்போட வரலிங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் சிந்தி போயிருன்னு சொல்லிட்டு இந்த கேப்போடு இருக்கிற மாதிரி இதையும் ஆர்டர் போட்டாச்சுங்க. இதை வந்து ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏதாவது ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம கையிலேயே பிடிச்சி ஒரே ஆளாக ஊற்றிக்கிறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி உள்ளே வச்சு சீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு. ஹேண்ட்பேக்லலாம் வச்சுக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் தனியாக ஒருத்தங்களே வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த சிலிக்கான் பாட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த 2மே லிட்டில் பேபி என்டர்பிரைசஸ்ங்கிற பேஜில் தாங்க வாங்கினேன்.